الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சமுதாயம், இந்த மனித சமுதாயம் மிக உயர்ந்த உன்னதமான சிறந்த நிகரில்லா நல்வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று தீனுல் இஸ்லாத்தை தன்னிடமிருந்து மார்க்கமாகவும் அந்த மார்க்கத்திற்கு வழிகாட்டியாக இந்த உலகம் அனைத்திற்கும் முன்மாதிரியாக 100க்கு 100 சரியான முறையில் வாழ்ந்து மக்கள் அனைவர்களும் பின்பற்ற தக்க வகையில் நடந்து காட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக அல்லாஹ் அனுப்பியும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய இந்த பெரிய நியமத், அதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சமுதாயம், மனித சமுதாயம் மேம்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக. எனவே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிலே யாரெல்லாம் ரலீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவை என்னுடைய ரப்பாகவும், வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாமிய மார்க்கத்தை எனது தீனாகவும், வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா, எங்கள் உயிரும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வின் தூதராகவும் ரசூலாகவும் நபியாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற இந்த தத்துவத்தை யாரெல்லாம் மனதிலே உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து தங்களுடைய உடலின் மூலமாக செயல்பாட்டிலே வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுவார்களோ அவர்கள் விஷயத்திலே அல்லாஹு தஆலா திருமறையில் பிரகடனம் செய்துவிட்டான். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன், அல்லாஹுவை ரப்பாக, எனது மார்க்கத்தை தீனாக, எனது ரசூலை முன்மாதிரியாக கொண்டு யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்களுக்கு நாம் மனமான, சிறப்பான, உயர்தரமான, நிகரில்லாத வாழ்க்கையை கொண்டு நாம் வாழ வைப்போம் என்பதாக சொல்லி, அது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி உலகில் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் என்னுடைய அருளுக்குரியவர்கள் என்பதாக திருமறையின் வாயிலாக அல்லாஹு தஆலா பிரகடனம் செய்துவிட்டான். அப்போ உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தீனுல் இஸ்லாம் சிறந்த வழிமுறை. இந்த வழிமுறையை பின்பற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுவுக்கும் மனித குலத்திற்கும் எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தானாகப்பட்டவன் இந்த மனிதர்களை வழிகெடுத்து அந்த நல் வாழ்க்கையின் பக்கம் சென்று விடாமல்
அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக்கி நரகத்திலே தள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வகையான சூழ்ச்சிகளை செய்து வழிகெடுப்பதிலே மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. இந்த ஷைத்தான் உங்களுக்கு மிக கடுமையான விரோதி, அவனை நீங்கள் விரோதியாகவே நீங்கள் ஆக்கி வையுங்கள். உங்களுக்கு ஆசைகளை ஊட்டி இல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி வழிகெடுப்பதிலே மும்முரமாக இருப்பான் என்பதனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ்வுடைய அந்த நேரிய பாதையில் இருந்து திசை திருப்புவதற்காக அவன் செய்யக்கூடிய அந்த மாய வலைகள் ஏராளம் ஏராளம். சிலரிடத்திலே வருகின்றான், வந்து சொல்லுவான், காஃபிரிடெல்லாம் போகிறதில்லை. ஏனென்றால் காஃபிர்களை ஏற்கனவே முஷ்ரிக்காக காஃபிராக அல்லாஹ் மறுக்க வச்சிருக்கிறான். முஸ்லீம்கள்ட்ட தான் வருவான். அதிலும் சற்று இஸ்லாத்தில் ஈடுபாடோடு இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே வந்து இந்த தொழுகையின் காரணமாக, நோன்பின் காரணமாக, பள்ளிவாசலுக்கு அப்பப்போது போவதன் காரணமாக எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய பேரை சொல்லிக்கொண்டு ஹலால் ஹராம் என்பதாக பேசிக்கொண்டு இது சுன்னத்து, இது நஃபிலு, இது நல்ல வாழ்க்கை, கெட்ட வாழ்க்கை, ஆகிரத்து, துன்யா என்றெல்லாம் பேசி பேசி வாழ்ந்தவர்கள் என்னத்தை அள்ளிக்கிட்டாங்க? அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்கள்? என்ன லாபத்தை அடைந்தார்கள்? உலகத்தில் அவங்க ஒன்றும் பெருசாக அவன் அடையலையே. அல்லா 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 அல்லான்னு வாழ்ந்தவங்க சிரமத்தில் தானே இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவான். அதனால் ரொம்பலாம் நீ அல்லாஹ் ரசூலுடைய ஈடுபாடெல்லாம் கொள்ள வேண்டாம் என்பதாக சொல்லி அவர்களை இப்படி மனசில் திசை திருப்புவான். ரொம்ப பேர் பார்த்துருக்குறோம். நம்ம சிறு வயசா முதல்ல நம்ம மஹல்லாவுக்கு நான் வந்து சேர்ந்த பொழுது ஒரு வயசுக்காரன் ஒருத்தர் இருப்பார். அவர் அப்பப்போ ரொம்ப முகப்பத்தாக பேசுவார், நம்மள்கிட்ட கை தடி ஊட்டிட்டு தான் வருவார். ரொம்ப மிக முகத்தாக இருப்பார். ஆனால் பள்ளிவாசல் ஒன்றும் வரமாட்டார். இவ்வளோ அன்பாக பேசுகிறீங்க, நல்ல பழைய கதையெல்லாம் சொல்கிறீங்க, நல்ல தஜ்ருபாகார், அதாவது ரொம்ப அனுபவசாலியாக இருக்கிறீங்க, மஸ்ஜிதுக்கு வந்தீங்கன்னாக்கா அப்படி அசத்து வந்ததுக்கப்புறம் மக்களுக்கெல்லாம் நல்லா சொல்லுவீங்க, வாங்க பள்ளிவாசலுக்குன்னா அதெல்லாம் சரிப்படாது ஹஜ்ரத்து, அல்லா அல்லான்னு கடந்தவங்க என்னத்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பழமொழி ஒன்று சொல்லிக் கொடுப்பார். அல்லா அல்லான்னு வாழ்ந்தால் நல்லா இருக்க முடியாதுங்க ஹஜ்ரத்து, யாருக்கு நம்மளுக்கு புத்தி சொல்கிறார் அவர். ஒரு நம்ம பாஷையில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? அது घी का खाना शक्कर से, दुनिया का खाना मक्कर से அப்படின்றது. घी खाना शक्कर से, दुनिया खाना मक्कर से. நெய்யை சும்மா தின்ன நல்லா இருக்காது, அதுக்கு சர்க்கரை கலந்து சாப்பிட்டா ருசியாக இருக்கும். அதே மாதிரி அல்லா அல்லா அல்லான்னு எல்லாம் கிடக்க வேண்டாம், கொஞ்சம் அப்படி இப்படிமா துனியாவை மக்கள் பண்ணி சம்பாரிச்சுட்டே இருக்கணும். நீங்களும் ஒன்றும் தெரியாதா போங்க அப்படிம்பார். அவர் விளையாட்டாக சொல்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், ஒத்தாயிட்டாங்க எல்லாம் நல்லா வைக்கணும் அவங்கள, இப்படியெல்லாம் உண்டு. ஏன்னா சைத்தானுடைய வழிகேடல் இதெல்லாம். இன்னும் சில பேர்கிட்ட போவான், நல்ல தொழுகையாளியாக தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் மனசில் ஒரு எண்ணம், இந்த மஹல்லாவில் பார்த்தா நம்ம தான் தொழுகிறோம் போல் இருக்குது, அவர் வந்தார் இப்போ காணா போயிட்டார், இவர் வந்தார் காணா போயிட்டார், அவருக்கு வேலை முடிஞ்சு இவர் வந்து ஏதோ காரணமாக வந்துட்டுருக்கிறாரு, நம்ம தான் சரியாக தொழுகிறோம், நம்மள மாதிரி யாரும் இல்லையான்னு சொல்லிவிட்டு அவன் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான், மற்றவங்கள பார்த்துக்கிட்டே குறை சொல்கிறது, தன்னை பெரிய மனுஷனாக நினச்சிக்கிறது. இது உஜுபுமாக மார்க்கத்தில் தற்பெருமை. மார்க்கத்தில் நான் ரொம்ப பெரிய தொழுகையாகி வணக்கசாலி என்ற அந்த எண்ணத்தை போட்டு ஈமான லேசாக கொண்டு போயிடுவான் வெளியே. இது ஒரு வேலை. இன்னும் சில பேர்கிட்ட போவான், என்ன சொல்லுவான், இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறாங்களோ, இஸ்லாத்தை அழிக்கிறதுல மும்முரமாக இருக்கிறாங்களோ, இஸ்லாமியர்களை தீவிரவாதி, அவங்களால இந்த நாட்டுக்கு பிரச்சனை என்பதாக சொல்லி எப்போ பார்த்தாலும் கண்கூத்தி பாபு மாதிரி இருந்து முஸ்லீம்களையே குறி வைக்கிறவங்க தான் நல்ல ஆட்சியாளர்களாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப பிரபல்யமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நோக்கமான இஸ்லாமியர்கள் மேலே தான் இருக்குது, அழிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவன் நல்லா தானே இருக்கிறான், நீங்கள் ஏன் வந்து எல்லாம்னு கிடக்குறீங்க என்பதாக சொல்கிறது. இன்னும் சில உதாரணங்கள்லாம் கூட காட்டுவானா, செஞ்சுட்டு தான் இருக்கிறான். இந்த பாலஸ்தீனம் பாருங்கள், அதில் வந்து இந்த இஸ்ரேல் வந்து இடம் பிடிச்சிக்கிட்டு இந்த பாலஸ்தீனை அழிக்கிறதுக்காக வேண்டி
நோன்பு காலம்னு பார்க்கல, குழந்தைகள்னு பார்க்கல, மதரசான்னு பார்க்கல, மஸ்ஜிதுன்னு பார்க்கல, ஆஸ்பத்திரின்னு பார்க்கல, குண்டை போட்டு 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 எல்லாத்தையும் நாசப்படுத்துகிறாங்க. இந்த ஆளுகளும் கூட அல்லா 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 அல்லான்னு கத்துறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, இடிபாடுகளுக்கு பதிலாக இஃப்தார் செய்கிறாங்க. எல்லாத்தையும் அல்லா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், அல்லா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். அல்லாஹ் அவங்களுக்கு தானே சாதகமாக இருக்கிறான், முஸ்லீம்களுக்கு பாதகமாக தானே இருக்கிறான். இப்படிலாம் இருக்கும்போது இந்த இஸ்லாத்தை கடைப்பிடிச்சிட்டு இருந்தால் இதெல்லாம் சரியாக வருமா? இப்படி ஒரு எண்ணம். இப்படி பல மாதிரியான முறையில் எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக கெடுக்கிறது இல்லை, பல எண்ணங்களை போட்டு ஷைத்தான் வழி கெடுத்து சிறந்த வாழ்க்கைக்கு எல்லாம் அவங்கள கூப்பிட்றான், அங்கே போயிடாதீங்க என்பதாக வழி கெடுக்கிறான். இந்த எண்ணம் இப்போ மட்டும் இல்லைங்க, சஹாபாக்கள் காலத்தில் கூட இருந்துச்சுங்க. ஸல்லல்லாஹு காலத்துலேயும் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த எண்ணம் இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா லேஸ் பாஷா தான், ரொம்ப அழுத்தமான சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸ் பாருங்கள், ஹதரத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு மதியான நேரம், லுஹருக்கு முந்தைய நேரம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீடுன்னு சொன்னால் உமர் அவர்களுக்கு மகளுடைய வீடு. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருத்தவங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் ஒருத்தவங்க மகள் வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்கி அங்கே தங்கியிருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான ஒரு தூக்கம்னு சொன்னால் இரவெல்லாம் விழித்து தொழுகிறதுனால அந்த லொஹருக்கு முந்தி ஒரு 11லேருந்து 12, அந்த 12 பாகம் சொல்கிறதுக்குள்ளே சற்று நேரம் படுத்து கொஞ்சம் ஓய்வு பெற்று லொஹருக்கு எந்திரிப்பாங்க. இதுக்கு கைலூலா தூக்கம்னு பேர். இது ஒரு சுன்னத்தான தூக்கம். இது அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தாங்க. மகள் வீட்டுக்கு போகிறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் வருகையை அறிந்து தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படுக்கையில் என்ன படுக்கை இப்போ மாதிரி என்ன பெட்ஷீட் போக்குவரத்து அந்த திண்டு தலைவாணி எல்லாம் இல்லைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கை என்னவா இருந்தது? ஈச்சம் ஓலைகளில் பின்னப்பட்ட ஈச்சம் பாய். தரையெல்லாம் எப்படி கிடையாது, சாதாரண மண் தரை, அதில் படுத்துருக்குறாங்க. படுத்து எழுந்து உட்காந்துருக்குறாங்க. மேலே ஒரு போர்வை போட்டிருக்கிறாங்க. இந்த சைடு பாகம் தெரியுது, ஜன்பு. இதுக்கு ஜன்புன்னு பேர். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா போகவும் பக்கத்தில் உட்கார வச்சாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் முறைக்க பார்த்தாங்க. பார்த்துட்டு ஃபபக்கா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய கண்களில் தண்ணீர் வந்தது. எதுக்காக வேண்டி? ஃபரா அசரல் ஹசீரி ஃபி ஜம்பிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழா பக்கத்தில் அந்த பாயுடைய அச்சுகளை பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனி அவ்வளோ அழகான தங்க நிறம் கொண்டது. அந்த மேனியில் அந்த பாயுடைய கோடுகள் இரத்த கோடுகளாக தெரியுது, அச்சே தெரியுது. அதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கண்கள் கண்ணீர் வடிக்குகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மா யுபகீக யா உமர், உமரே என்ன விஷயத்துக்காக நீங்கள் அழுவுறீங்க, என்ன காரணம்னு கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அன்ன கைஸர வ கிஸ்ரா ஃபீமா ஹுமா ஃபீஹி. இந்த உலகத்தில் இந்த கைஸரும் கிஸ்ராவும் எப்படி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பாரசீகமும் இந்த ரோமாபுரியும் மிகப்பெரிய ஆட்சி உள்ள நகரங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசுகள் 2 நாடும், ரோமாபுரியும் பாரசீகமும். அப்போ பாரசீக மன்னன் கிஸ்ரான்னு பேர், இந்த ரோமாபுரி மன்னனுக்கு பேர் கைசர்னு பேர். இந்த 2 பேருடைய ஆட்சியை பார்க்குறேன், அவருடைய அந்த வாழ்க்கையுடைய தரத்தை பார்க்குறேன், அவருடைய மாளிகைகளை பார்க்குறேன். அவைகளெல்லாம் தங்கம் வைரம் மிக உயர்ந்த விஷயங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அவங்க உட்கார சிம்மாசனமெல்லாம் அவ்வளோ உயர்ந்த சிம்மாசனங்கள், அணியக்கூடிய அணிமணிகள் ஆடைகள் எல்லாம் மிக மிக உயர்ந்தவை. அவர்களெல்லாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்த யா ரசூலல்லாஹ், நான் அவர்களை நினச்சேன், உங்களையும் நினச்சேன். உங்களுடைய அந்தஸ்து என்ன? தாங்கள் அல்லாஹு தாலாவுடைய ரசூல், சையதுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களுக்கும் சையதானவர்கள். உங்களை படைக்கும் நோக்கம் இல்லை என்று சொன்னால் சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, உலகம் இல்லை, மலக்குகள் இல்லை,
இந்த படைப்புகளையே படைச்சிருக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்பேற்பட்ட உயர்ந்த உங்களுடைய உடலிலே நீங்களும் வசதியாக வாழ வேண்டாமா? நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? உங்கள் நிலையை நான் நினச்சேன், அவர்களை நினச்சி பார்த்து என் கண்ணில் கண்ணீர் வருகின்றது. உங்களுடைய அனுமதி இருக்குமையானால் உங்களுக்கென நாங்கள் ஒரு நல்ல மெத்தையை தயார் பண்ணி வந்து கொடுக்கலாம், உங்கள் அனுமதி இருக்குதான்னு கேட்டாங்க. அப்போ சலால் சொன்னாங்க, உமரே இதுதான் காரணமா? இதுக்காக வருத்தப்படுறீங்க சொல்லிட்டு சொன்னாங்க, அம்மா தரலாம் அந்த கூன, அவர்களை போன்று இருக்க நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? அவங்கள மாதிரி வசதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்பதாக அப்படிலாம் படாதீங்க. லஹுமா அத்துன்யா வலனல் ஆஹிரா, அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2 பேரும் கைசரும் கிஸ்ராவும் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் இந்த உலகம். இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலகம் நம்மளுக்கு நல்ல சந்தோஷமாக நல்ல ஆட்சியாளர்களாக மக்களை மதிக்கக்கூடிய வகையில் வாழணுங்கிறது துன்யா தான் நோக்கம். இலக்கு அவங்களுக்கு அதுதான். நமக்கு இலக்கு ஆகிரத், அழியாத அந்த உலகம். மறுமையில் நாம் சிறப்பாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஆளாக வேண்டும். நிரந்தரமான அழிவே இல்லாத அந்த மறுமையிலே நாம் வாழ வேண்டும் சிறப்பாக அல்லாஹ்வுடைய அருளோடு. அதுதான் நமது இலக்கு. அதற்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர இந்த வாழ்க்கைக்காக வேண்டி அல்ல என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமரது எல்லாத்தில் சொன்ன ஹதீஸை கிதாபுகளில் பார்க்கலாம். அப்போ எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம், சங்கடம், சிரமம் எல்லாம் இருக்கும். உலகம் சிரமம் தான், முஸ்லீம்களுக்கு சோதனை தான். சோதிக்கப்படாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது என்பதாக சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில். ஒரு நபுல் வன்னக்கும், உங்களை சோதிச்ச தீர்வுங்கிறான். சபுர் தேவை. அல்லாஹு தாலாவுடைய எதிரிகள் எதிரியாக இருந்துகிட்டு இருப்பாங்க, என்றாலும் வெற்றி முஸ்லீம்களுக்கு தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை எப்படி நம்ம விளங்கணும்னு சொன்னால், இதற்கு தீர்வு எப்போ, அல்லாஹ் எப்போ தீர்வு காட்டுவான்? இந்த ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் நல்லவர்களும் இருக்கிறாங்க, தீயவர்களும் உலகத்தில் வாழ்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறான். இன்னும் நல்லவர்களை விட கெட்டவங்க ரொம்ப நல்லாவும் இருக்கிறான். இதற்கு எப்போத்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சூரா அல் கலம், கலம் என்ற சூறாவிலே ஒரு 4 ஆயத்துகள் வழியாக, ஒரு 4 ஆயத்துகள், அந்த ஆயத்து நம்பர் என்னங்க 42, 43, 44, 45. இந்த 4 ஆயத்துகள் வழியாக இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் வெற்றி எப்போ கிடைக்கும் என்பதனை எல்லாரும் அறியக்கூடிய வகையில் அல்லாஹு தஆலா 4 செய்திகளை சொல்லுவான். என்ன சொல்கிறான் அந்த சூறாவிலே சொல்லும் பொழுது, யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வ யுதுஅவுன இல சுஜூதி ஃபலா யஸ்ததியூன். நாளைக்கு மறுமையில் நிப்பாட்டப்படுவாங்க, எல்லாரும் எந்திரிச்சிடுவாங்க. எல்லாம் எழுப்பி நிப்பாட்டிடுவான். எல்லாம் இருப்பான், காஃபிர், முஸ்லீம், முனாஃபிக்கு, நான் தான் உயர்ந்தவன், நீ தான் உயர்ந்தவன், நாங்கள் அந்த குலம் இந்த குலம் எல்லாம் நிற்பான். நின்று நாங்கள்லாம் அப்படி பிறந்தோம் இப்படி பிறந்தோம், இஸ்லாமியர்கள்லையே எங்கள் அமைப்பு இப்படி, எங்கள் அமைப்பு இப்படி, நாங்கள் தான் சிறந்தவங்க, நீங்கள் தான் சிறந்தவங்க, நாங்கள் தான் முறையாக வாழ்கிறோம், சொந்தத்தை கடைப்பிடிக்கிறோம், எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா உலகத்தில். இந்த சால்தாப்புக்கெல்லாம் எல்லாம் என்ன செய்வான்? கபூரில் கேள்வி பதிலாம் ஒரு பக்கம் முடியுது, மறுமையில் எல்லாம் என்ன நடத்துவாங்கிறத அழகாக அந்த சூறாவில் சொல்லி காட்டுவான். எல்லாரும் நிற்பாங்க, எல்லாம் இருப்பாங்க அதில். அப்போ அல்லாஹ் உங்களில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்பதை இப்போ விளங்கி கொள்ளலாம் என்பதாக சொல்லி ஒரு உத்தரவு போடுவான். ஒரே ஒரு உத்தரவு, யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், அந்த நாளிலே எல்லோருடைய ரகசியங்களும் வெளிப்படக்கூடிய நாள். எல்லாருடைய குட்டம் அன்றைக்கி வெளியாகிடுங்கிறான்ல, எல்லா குட்டம் வெளியாகிடும். வேஷம் போட்டவங்க, நாங்கள் நல்லவங்க, நாங்கள் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட என்னென்னமோ சொல்லி உலகத்தில் பேர் வாங்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்? வயுதுஅவுன இல சுஜூதி, எல்லாம் சொல்லுவான், மக்களே எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சஜ்தா பண்ணுங்க அப்படிமா. எல்லாரும் எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சஜிதா செய்யுங்க. சஜிதா பண்ணிட்டீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சஜிதா செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு, சஜிதா செய்வீங்களோ உங்களை நல்லடியார்களாக ஏற்றுக்கிறேன்றோம். நம்ம நினைக்கலாம் சஜிதா தானே பொத்துன்னு கீழே விழுக வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இங்கே தான் செய்ய முடியும் அந்த வேலையை.
அங்கே யாருக்கு செய்ய முடியும்? இங்கே யார் சஜிதா செய்து தொழுது ஐநேரமும் அல்லாஹு தாலாவுக்கு முன்னால், யா ரப்பே நீ தான் என்னுடைய ரப்பு, உனக்கு நான் அடியான் என்பதாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் 5 நேரமும் மெய்ப்பித்து காட்டி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த முதுகு தண்டெல்லாம் வளையும். அவங்க தான் சஜிதா செய்ய முடியும். மற்றவங்க நீங்கள் என்ன வேஷம் போட்டிருந்தாலும், நீங்கள் எந்த அமைப்பிலேயே எந்த ஜாதியிலேயே என்ன இருந்தாலும் கூட அந்த முதுகும் இடுப்பும் நேராகிடும். அல்லாஹ் வளையாது, வளைக்க முடியாது, அப்படியே நிற்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அது நம்ம சொல்லலை. வயுதுஊன இல சுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், அவர்கள் அந்த சக்தி பெறமாட்டார்கள். என்ன காரணம்? மற்றதில் சொல்கிறான், ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹகுஹும் தில்லாஹ், அவர்களுடைய பார்வைகளெல்லாம் நிலை குற்றிவிடும். இந்த பேக்க முழிக்கிறாங்கன்னு சொல்ல, அப்படியே பேந்த முழிக்கிறாங்கன்ட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே முழிச்சோம்னாக்கா யாராச்சும் இறக்கம் காட்டுவாங்க, பாவம்டா விட்டுடலான்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாம் தான் இறக்கம் காட்டணும். விழிப்பார்கள், பார்வைகள் குத்திட்டு இருக்கும். ஏன் காரணம் என்ன? ஹாஷியத்தின் அபுசாருஹும் தர்ஹகுஹும் ஸில்லா, அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும், அசிங்கமாயிடும். ஃபகத் கானு யுதுஊன இல சுஜூத், உலகில் அவர்கள் வாழும் பொழுது சஜிதா செய்யும்படியாக அழைக்கப்பட்டார்கள். சஜிதா செய்ய வாங்க, ஹய்யா அலல் ஸலாத், தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ். மைக்கு கட்டி அடிக்கிறோம். எங்கள் மஹல்லாவில் மைக்கு சத்தம் கேட்கல, நல்லா ஒழுங்காக வைங்க, போன வைங்க, இதை வைங்க, எல்லாம் சொல்கிறோம். அஜித் புத்தல் சாப்பிட்டா குறை சொல்கிறோம் இல்லையா? எங்கள் மஹல்லாவில் கேட்க மாட்டாங்குது. ஏன்னா இவங்க ஒரு மசாலா வச்சுருக்கிறாங்க. குடியிருக்க போனாக்கா அங்கே பாங்க சத்தம் பச்சம் கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? தொழுகை வரதுக்கெலாம் இல்லை, சத்தம் கேட்டால் நல்லது, சந்தோஷம். சத்தம் பாங்க சத்தம் கூட கேட்க மாட்டாங்குதுனாக்கா அது நல்ல வீடு இல்லையா? அதுக்கு தான். அப்போது அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை உலகில் வாழும் பொழுது வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டது. அப்போது இவங்க தொழுவதற்கு சஜிதா செய்வதற்கு சலாமத்தாக தான் இருந்தாங்க. ஒஹும் சாலிமூன் அப்படிங்கிறான். அப்போ செய்ய முடிஞ்சிருக்கும், அப்போ இவங்க செய்யலை. அப்போ செய்யறதுக்கு போகல. இவங்க இங்கே பேர் வச்சுக்கிட்டு வந்துருக்குறாங்க. நாங்கள்லாம் மூமின்கள் முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் எல்லாரும் நடக்காது. பேரெல்லாம் அங்கே உபயோகப்படாதாங்க. இங்கே சஜிதா பண்ணி இருந்தால் தான் முடியும். அதனால் அந்த தொழுகை விஷயத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்கிறதுக்கு 2 செய்தியை சொல்கிறேன். ரபி இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வலிமார்களில் ஒரு பெரிய வலி உள்ளாகும். அவங்களுடைய அந்திய காலத்தில் அவர்களுக்கு இந்த பக்கவாதம் வந்துடுது, கால் எடுத்து வைக்க முடியல. ஆனால் பாங்கு சத்தம் காதில் ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் விழுந்துக்கிட்டே இருக்குது. பார்க்குறாங்க, 2 பேரை தன்னுடைய பிள்ளைகளை வச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு வேலை என்னன்னு கேட்டால், தொழுகை நேரத்துக்கு நீங்கள் 2 பேரும் தோளில் கையை போட்டுக்கிறேன், என்னை தூக்கிக்கிட்டு போய் பள்ளியாசில் போட்டுருங்க. அங்கே நான் உட்காந்து தொழுகிறேன், நின்று தொழுகிறேன்னு தெரியாது, பள்ளியாசில் விட்டுருங்க, நான் அங்கே தொழுதுக்கிறேன் என்பதாக 2 பிள்ளையோட தோளில் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, உங்களுக்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு இல்லையா, நீங்கள் நடக்க முடியல, உங்களுக்கு வியாதி இருக்குது, வீட்டில் கூட தொழுகலாமல். ஹய்யா அலல் ஸலாத்தின் காதை ஊன்றதுக்கு அப்புறம் ஹய்யா அலல் ஃபலாஹ் நீங்கள் வாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க இல்லையா, எப்போ உங்கள் காதில் விழுந்துருச்சோ தொழுகைக்கு வாருங்கன்னு அழைச்சி உங்களுக்கு நீங்கள் சலாமத்தாக இருந்து நீங்கள் போகலையே, நீங்கள் இங்கே சஜிதா செய்ய முடியாது என்பதாக, நான் அதுக்கு ஆளாயிடக்கூடாது என்பதாக சொல்லி நான் அங்கே தான் போவேன் என்பதாக சொன்னேன். அந்த செய்தி வரலாற்றுக்கு தகவலில் தான். அதே மாதிரி ஹஜ்ரத் ஸஅத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க சஹாபியுடைய பிள்ளை. அவர்களுடைய எதிரி ஒருத்தவன் தான் தாரிக்குன்னு சொல்லிட்டு வீட்டு வெளியே வான கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு எதிரி. என்றாலும் தொழுகையை அவங்க விடலையாம். சொன்னாங்களாம், முறை தேடி தலையிறான், இப்போ வாளோட கத்தியோட உன்னை கொலை பண்ணிவிடுவான், பள்ளியாசு பக்கம் போகாத வீட்டில் தொழு என்பதாக காதில் பாங்க சொல்லுது. அல்லாஹ் வாவான்னு கூப்பிட்றான், அறிவிப்பு வருது. நான் வீட்டில் இருக்கேன், அல்லாஹ்க்கு தெரியாதா நான் பள்ளியாசலுக்கு போனால் நான் கொலை பண்ணுவான்ட்டு. அப்படி போனால் போயிட்டு போது பாங்க சத்தத்தை கேட்டு நான் வீட்டில் இருக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு தொழுகையின் மீது நம்பிக்கை, தொழுதாகணும், நல்ல வாழ்க்கை வேணுமா, தொழுகை இருக்குதாகணும், நாளைக்கு சஜிதா செய்து காட்டும் நல்லா இருக்கும் முன்னால். அப்போ தான் நம்மளுக்கு ஹயாத்தம் தையபா, இது எல்லாம் சொல்லி காட்டான் அந்த ஆயத்தில். அப்போ நல்லடியார்கள் சஜிதா செய்ய முடியும்.
இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய இடுப்புகள் விளையாது. அது மாதிரியான சூழ்நிலை வரும். அப்பெல்லாம் சொல்கிறான், ஃபதர்னி ஒமன் யுகذிபு பிஹாதில் ஹதீஸ், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல இந்த உலகத்தில் பெரிய கம்பீரமாக வாழ்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, அல்லாஹ்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப சிரமத்தில் கஷ்டத்தில் வாழ்கிறாங்க, இந்த இஸ்லாத்துக்குடைய எதிரிகளெல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்ட்டு நபியை கவலைப்படாதீங்க, அவனை ஏன் பொறுப்பில் விடுங்க. ஃபதரினி வமையு கருதி பஹாதுல் ஹதீஸ், இந்த மார்க்கத்தை பொய்யாக்கி, இந்த மார்க்கத்தை பிறகு நடக்கக்கூடியவர்களை தீவிரவாதிங்க அப்படி இப்படின்னு பொய்யான கணக்குகளை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கையில் வச்சுட்டுருக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்வையில் ஆட்சியில் நம்ம மேலே போயிட்டே இருக்கிறோம், நிறைய இடங்களை பிடிக்கிறோம், நமக்கு ரொம்ப சாதகமாக தான் நடந்துக்கிட்டு நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுவான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்தில் அவர்களை நாம் இறக்கி கொண்டே இருக்கிறோங்க. அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு நம்ம வேணா வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு அழிவுகாலம் நெருங்கி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம உயர்றோம்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சொல்கிறான், அவங்க அறியாமலே அவங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பல்ல பிடிக்கிட்டே இருக்கிறோங்கிறான், அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே இருக்கிறோங்கிறான். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் நினைப்பாங்க, நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு, நம்ம இனிமேல் தளர்க்க முடியாதான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறான். நிச்சயமாக உண்மை என்றும் அழிவதில்லை, இது மாதிரியான பாத்தில்கள் என்றுமே உயர்ந்து கொண்டே இருப்பதில்லை. இது மூன்றாவதாக சொல்லக்கூடிய செய்தி. அப்புறம் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, வ உம்லி லஹும் இன்ன கைதி மத்தீன், அவர்களை ஏன் பொறுப்பில் விட்டுருங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். யார்? இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் யாரெல்லாம் பாதகமாக உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்களோ, அவர்களை ஏன் பொறுப்பில் விட்டுருங்க, நான் அவரை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. ஆக இந்த 4 ஆயத்தின் வழியாக அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி, உண்மையான வெற்றி என்பதும் நல்ல வாழ்க்கை என்பதும் அந்த ஹயாத்த தையிபா என்பதும் உண்மையான முஃமின்களுக்கு, அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு ஒழுங்காக அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை சரியாக செய்யக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் மறுமையில் வெற்றியை வச்சிருக்கிறான். மற்றபடி இந்த உலகத்திற்காக வேண்டி, உலகத்தினுடைய ஆசைக்காக, உலகத்துடைய இன்பங்களில் மூழ்கி இருந்தால் ரொம்ப சிறப்பு என்பதற்காக வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர் தோல்வியில் தான் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றானாக. பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உண்மையான வெற்றி எது, உண்மையான வாழ்க்கை எது என்பதனை உணர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முறையாக நிறைவேற்றுவதற்குண்டான நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.